Galatta Pink channel viewers ku vanakkam. நாம இங்க ஆரோன் ஸ்கூல் ஆஃப் பியூட்டில இருக்கோம். நான் அஞ்சலி, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட், காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் நெயில் ஆர்டிஸ்ட். நாம இப்ப பேசிக்கா ஒரு நெயில் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எல்லாருக்குமே நெயில் ஆர்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பட் எல்லாருக்கும் நெயில்ஸ் அழகா இருக்குமானா இல்ல. எல்லாருக்கும் நெயில்ஸ் வளர்ந்து உடையிற நெயில்ஸ் இருக்கும். நிறைய பிரேக்கேஜஸ் இருக்கும். அண்ட் கேவிட்டிஸ் இருக்கும். சம்டைம்ஸ் எல்லோயிஷ் இருக்கும். அதாவது டிஸ்கலரேஷன்னு சொல்லுவோம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் நெயில்ஸில். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட அழகாக நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி நாங்கள் இங்கே நெயில் ஆர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு பேசிக் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் நெயில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் மெனிக்யூர் பற்றி தெரியும். இப்போ நெயில் ஷேப்பிங் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து நெயில் ப்ரிப்பரேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பஃபிங் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டார்டிங் நெயில் மெனிக்யூர். உங்கள் எல்லாருக்கும் மெனிக்யூர் பற்றி நல்லா தெரியும். கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். கியூட்டிக்கல் க்ரீம் என்ன பண்ணோன்னா, கியூட்டிக்கல்ஸில் இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் அண்ட் கியூட்டிக்கல் சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் சாஃப்டன் பண்ணிவிடும். கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணின பிறகு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நெயில், அந்த தேவையில்லாத கியூட்டிக்கல் அந்த பாக்டீரியாலாம் ரிமூவ் ஆன பிறகு நெயில் உங்களுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக கிடைக்கும். இது கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளிகேஷன். நான் அப்படியே அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு கியூட்டிக்கல்ஸ் புஷ் பண்ணிகிட்ருக்கேன். we are using always premium quality cuticle creams and vitamin E oil இந்த மாதிரி எல்லாம். ஏன்னா எல்லாருக்கும் நெயில்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு நெயில்ஸில் கேவிட்டிஸ் இருக்கும், டிஸ்கலரேஷன் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். இது ட்ரை கியூட்டிக்கல்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நார்மலாக மெனிக்யூர் பண்ணும்போது நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுவோம். பட் நெயில் ஆர்ட்னு வரும்போது நம்ம வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ட்ரை மெனிக்யூர் பண்ணிகிட்ருக்கோம். கியூட்டிக்கல் க்ரீம்ஸ் என்னென்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, உங்களுடைய அந்த நெயில் கியூட்டிக்கல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாகும். மோஸ்ட்டாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம கியூட்டிக்கல்ஸ்க்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் ஃபாரினில் பார்த்திங்கன்னா இன்டெப்த்து க்ளீன் பண்ணுவாங்க. ஈவன் சம்டைம்ஸ் பிளட் கூட வரும், அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஷேப்பிங் ஆஃப் த நெயில். இப்போ இவங்க கேட்டிருக்க நெயில் ஷேப் பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் கேட்டிருக்காங்க, கர்வ், சி கர்வ் கேட்டிருக்காங்க. இதுக்கு பேர் ட்ரிம்மிங். இப்போது ட்ரிம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த ஷேப் கொண்டு வரும். நீங்கள் எப்போ பண்ணும்போதும் சாஃப்டாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது என்னென்னா சம்டைம்ஸ் ஷேப் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் சி கர்வ் கொடுக்கும்போது அண்டர் த நெயில்ஸும் ஒரு டைம் நீங்கள் பஃப் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸ்ட்ராஸ் நெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. உங்கள் நெயில் பாலிஷ் அப்ளிகேஷன் அப்போ உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா சீப்பாக பண்ணிவிட்டு அண்டர் நெயில்ஸும் நீங்கள் ஒரு பஃப் பண்ணி ஆகணும். எக்ஸ்ட்ராஸ் இருக்கும் இல்லையா, டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். அந்த டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டஸ்ட் ரிமூவ் பண்ணினா தான் நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக அப்ளை பண்ண முடியும். இப்போ பர்ஃபெக்டாக ஒரு சி கர்வ் கொடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்டாங்களோ அதே கலர் அதே மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் ஸ்கின் மேலே பஃபிங் பண்ணும்போது ஸ்கின்னை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஸ்கின்னும் சேர்த்து பஃப் பண்ணிட்டிங்கன்னா ஸ்கின்னில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுகும். பஃபிங் ஒர்க் முடிஞ்சாச்சு. டஸ்டிங் ஒர்க் முடிஞ்சாச்சு. நெயில் ப்ரிப்ரேஷனில் நம்மளுடைய 3வது ஸ்டெப் டீஹைட்ரேட்டர். இது அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நெயில்ஸ் மேலே ஷைனிங் இருக்கும் இல்லையா, அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஏன்னா ஜெல் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது நெயில் ஷுட் பி ட்ரை. அதனால் நம்ம டீஹைட்ரேட்டட் யூஸ் பண்ணுறோம். நெயில் ப்ரிப்ரேஷனில் 4வது ஸ்டெப் ப்ரைமர் அப்ளிகேஷன். எப்படி நம்ம ஸ்கின்னில் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ப்ரைமர் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஃபவுண்டேஷன் ஹோல்ட் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி நெயில் பாலிஷை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். செகண்டரி ப்ரைமர் வந்து எப்போவுமே ஸ்கின்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி நெயில்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நெயில் ப்ரிப்ரேஷனில் 5th ஸ்டெப்பு பேஸ் கோட் அப்ளிகேஷன். பேஸ் கோட் நெயில்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணும், கலர் ஹோல்ட் பண்ணிக்கும். உங்களோட ஜெல் அப்ளிகேஷன், நெயில் பாலிஷ் ஜெல் அப்ளிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி நீட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா நெயில்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பேஸ் கோட் அப்ளை பண்ணும்போது கிளைண்ட் கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுவாங்க. பேஸ் கோட் அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு யூவி லைட் க்யூரிங்காக இதை பண்ணுவோம். இந்த யூவி லைட்டில் 2 மாடல்ஸ் இருக்குது. ஒன்று எல்இடி, இன்னொன்று யூவி லைட். யூவி லைட் என்னென்னா நம்ம கிளைண்ட்ஸுக்கு 120 செகண்ட் கை வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாம் அவங்க பொறுமையாக பண்ணுவாங்க, அதனால் நாம் யூவி லைட் யூஸ் பண்ணுறோம். எல்இடி லைட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 60 செகண்டில் க்யூரிங் முடிச்சிடலாம். இப்போது பிளாக் கலர் ஜெல் நெயில் பாலிஷ் எடுக்கிறோம். கிளைண்ட் நல்ல ஃபேராக இருக்கிறதுனால பிளாக் கலர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் அழகாக இருக்கும் பிளாக் கலர். ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அப்ளிகேஷன் ஷுட் பி சாஃப்ட், ஜென்டில் அப்ளிகேஷனாக இருக்கணும். ஜெல் நெயில் பாலிஷில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் இருந்தால் கூட அப்படியே மெல்ட் ஆகிடும். ஸோ அது ஒரு அழகாக வந்து உங்கள் நெயில்ஸில் உட்காந்துரும். ஃபஸ்ட்டு கோட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கோட் அப்ளை பண்ணுறேன். அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சைடில் அவங்களோட ஸ்கின்ல படாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 2வது கோட் ஜெல் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். நம்ம 3 கோட் வரைக்கும் போடலாம் ஜெல் நெயில் பாலிஷ் பொறுத்த வரைக்கும். பட் 3 கோட் போட்டிங்கன்னா சீக்கிரமாக உறிஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, திக் ஆகிடும். 2 கோட் பண்ணுறது ரொம்ப எலிகண்ட்டாக நல்லா திக் டார்க் ஷேட் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் க்யூரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் 2வது டைம் அப்ளை பண்ணி முடித்த பிறகு க்யூரிங் பண்ணிவிடுங்க. அதாவது யூவி லைட்டில் வைக்கணும். ஜெல் நெயில் பாலிஷ் அப்ளிகேஷன் முடிஞ்ச பிறகு டாப் கோட் அப்ளிகேஷன். டாப் கோட் அப்ளை பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ஃபேட் ஆகாமல் இருக்கும். த சேம் டைம் கலர் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அதுக்காக நம்ம டாப் கோட் எப்போவுமே யூஸ் பண்ணணும். டாப் கோட் யூஸ் பண்ணின பிறகும் க்யூரிங் இஸ் வெரி மஸ்ட். அடுத்து நம்ம நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். நம்ம கிளைண்ட் ஒரு அழகான டிசைன் சூஸ் பண்ணியிருக்காங்க, அது ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ராப்பராக அது ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மெத்தட் வந்து நீட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டிசைன் வந்து கரெக்டாக வரும். கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர்னால் கூட டிசைன் மாறிடும். ஸோ அதை நம்ம டியூட்டோரியலில் அழகாக சொல்லி கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒரு சில்வர் கலர் க்ரோம் எடுத்திருக்கோம். பிளாக் கலர் நெயில் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு சில்வர் ரொம்ப அழகான ஒரு கலர். ப்ராப்பர் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். இதை அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். பிளாக் வித் சில்வர் எப்போவுமே ஒரு அழகான காம்பினேஷன். நீங்கள் அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியும். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் டஸ்ட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போது அதை ரிமூவ் பண்ணலாம். ஸ்டென்சில்ஸ் ரிமூவ் பண்ணின பிறகு உங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பீல் பண்ணின பிறகு இதோட ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குது இல்லையா, அது எப்போவுமே விழுகும். அதை நம்ம இப்போ க்ளீன் பண்ணணும். அதுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது, அதை பண்ணுவோம். க்ளீனிங் ப்ராசஸ்க்கு முன்னாடி நாம் டாப் கோட் அப்ளிகேஷன் பண்ணுறோம். டாப் கோட் ஃபினிஷிங் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கிறதுக்காக பண்ணுவோம். மறுபடியும் க்யூரிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ். இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் முடிச்சாச்சு. இப்போது அழகான ஒரு அவுட்லுக் வந்திருக்கு. இந்த கலர் நீங்கள் என்ன அவுட்ஃபிட் போட்டாலும் உங்களுக்கு சூட் ஆகும். எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் சூட் ஆகிற ஒரு அழகான கலர், அழகான டிசைனும் சூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ நீங்கள் இந்த ஃபினிஷிங் லுக் பார்த்துருப்பீங்க. இந்த லுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகிற ஒரு லுக் தான். நீங்கள் உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கலாட்டா பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.